வணக்கம். இது என்றென்றும் புன்னகை. கதையை ஆரம்பிக்கலாமா? அவன் பேரு பிரின்ஸ். அவன் ஒரு ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவனுக்கு யாருமே இல்லை. ஆசிரமத்துல தான் வளர்ந்தான். அவன் யாருக்கிட்டையும் பெருசா பழகினதில்லை. ஆனா ரொம்ப தைரியமானவன், நல்லா படிக்கிற பையன். கஷ்டப்பட்டு நல்லா படிச்சு மார்க் எடுத்து காலேஜில் ஃபைனல் இயர் முடிச்சான். காலேஜ் முடிச்ச கையோட அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிது. அவன் ஆசிரமத்தை விட்டு ஆஃபீஸ்கிட்டேயே ஒரு வீட்டுக்கு போயிட்டான். அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து தான் அவனுக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சது. அவனை யாரும் பின்தொடர்ற மாதிரி இருந்தது. ஆனாலும் தைரியசாலின்றதுனால அதை பெருசா அவன் எடுத்துக்கல. அந்த விஷயம் நடக்காம இருந்திருந்தா அவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனா நடந்துச்சு. ஒரு நாள் அவன் வீட்டுல தூங்கிட்டு இருந்தான். அப்ப யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. யாருன்னு போய் பார்த்தான். யாரும் இல்லை. மறுபடியும் தூங்க போயிட்டான். திரும்பவும் சத்தம் கேட்டது. மறுபடியும் போய் பார்த்தான். அங்க யாரும் இல்லை. அவனுக்கு குழப்பமா இருந்தது. யாராவது வேணும்னு செய்யறாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஹாலில் வந்து உட்கார்ந்தான். மறுபடியும் சத்தம். இந்த முறை கதவை திறக்கல. கதவுக்கு பக்கத்துல இருந்த ஜன்னல் வழியா பார்த்தான். அதை பார்த்த உடனே அவனுக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னா கதவு கிட்ட யாருமே இல்லை. ஆனால் தட்டுற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தது. அவன் வேகமா ஜன்னலை சாத்திட்டு மேலே இருக்க பெட்ரூம்ல போய் படுத்துக்கிட்டான். கதவு தட்டுற சத்தம் மட்டும் நிற்கவே இல்லை. இந்த மாதிரி வித்தியாசமான விஷயம் அவன் வீட்டில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால முடிஞ்ச வரைக்கும் அவன் வீட்டில் இருக்கிறத அவாய்ட் பண்ணான். ஆஃபீஸ்லேயும் சில நேரத்தில் வேலை பார்க்குறவங்க கூடவும் பொழுத கழிச்சான். சரி, வீட்டில் தான் இப்படி இருக்கு, நாம எங்கேயாவது வெளியில போய் 2 நாள் தங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு ரெசார்ட்ல போய் தங்கினான். பார்த்தா அதே சத்தம் அங்கேயும் கேட்டுது. கதவை திறந்தான். யாரும் இல்லை. உள்ள போயிட்டான். கொஞ்ச நேரத்துல மறுபடியும் சத்தம். என்னதான் நடக்குது, ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு வேகமா போய் கதவை திறந்தான். பார்த்தா ரூம் சர்வீஸ் பாய். ஏதாவது வேணுமா சார் அப்படின்னு கேட்டான். அப்பாடா, ஒன்றும் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டான். மறுநாள் காலையில அவன் வீட்டுக்கு போனான். அப்போ வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கு தேவை நாம தான் போல இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் முதல் முறையா பெட்ரூம் கதவுக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவம் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறத கவனிச்சான். அது பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்தது. உடனே வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துட்டான். அப்பத்துல இருந்து அந்த உருவம் அவனை பின்தொடர்ற மாதிரியே இருந்தது. தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம பக்கத்துல இருந்த பார்க்ல போய் சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்போதான் அவளை பார்த்தான். யார் அது? அது ஏன் பிரின்ஸை தொடர்கிறது? கமெண்ட்ல சொல்லுங்க.